வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்னைக்கு வந்து வேர்ல்ட் எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே. அதாவது ஜூன் 15ஆம் தேதி. எல்டர்ஸ் அப்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்யூஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழில் பார்த்திங்கன்னா தவறாக நடத்துதல், முறையற்ற பயன்பாடு, நிந்தனை, இழிவு, இப்படி பல அர்த்தங்கள் கொடுக்கப்படுது. நம்ம இதில் பார்க்க வேண்டியது, முதியோர்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறோமோ அதுதான் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 விதமாக அப்படின்னு சொல்லப்படுது. என்ன விதம்? ஃபிசிக்கலி சில பேர் அடித்து உடல் ரீதியாக துன்புறுத்தி அந்த மாதிரி கொடுமைகள் நடக்குது. இன்னும் சிலது பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலாக எமோஷ்னலாக ஏதோ எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. சம்டைம்ஸ் செக்ஷுவல் கூட நடக்குது. இன்னும் சிலது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல், நிதி, அவங்களுக்கான கையில் இருக்கக்கூடிய பணம், அந்த நிதியில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக்குறது, அது ஒரு விதமான. இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்டுக்காமலேயே விடுறது, அவங்கள வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணுறது, உதாசீனப்படுத்துறது. ஸோ இது ஒரு வகையான அப்யூஸ். ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட அப்யூஸ் சொல்லப்படுது. பட் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா இந்த 5 தான் நம்ம சொல்லலாம். WHO நடத்தின ஒரு ஆய்வின்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10 பேர் ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கும் பொழுது அதில் ஒருவருக்கு வந்து இந்த மாதிரி அப்யூஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதே வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் எடுத்த ஒரு சர்வே படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 9.6% 61.7% வரைக்கும் துன்புறுத்தல் நடக்குது. ஆல் ஓவர் இந்தியா வேறு வேறு இடங்களில் துன்புறுத்தல் நடந்துட்டுருக்கு எல்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. 24 பேருக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கு. பட் ரிப்போர்ட்டே பண்ணாமல் போகிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அது வெளியில் வராமலே போயிடும். ஸோ அந்த மாதிரியும் நடந்துகிட்ருக்கு. ஒருத்தருக்கு ஒரு அப்யூஸ் நடக்குது அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தரை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும். அவங்க வந்து வழக்கமாக இருக்கிற ஒரு வேலைகளிலிருந்து சடனாக ஒரு மாறுதல் தெரியும் அவங்கக்கிட்ட. அந்த ஒரு சின்ன மாறுதலே நமக்கு ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு உணர்த்திடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐ கான்டாக்ட் இருக்காது. நம்மளை பார்த்து கண்ணுக்கு நேருக்கு நேராக பேச மாட்டாங்க. ஒரு மாதிரி வித்ட்ராயல், யார்கிட்டையும் பேசுறதுக்கு பிடிக்காத, ஒரு மாதிரி தனிமையை விரும்பி தனிமையாக போய் உட்காந்துக்கிறது, எப்போவுமே ஒரு டிப்ரெஷனில் ஒரு மாதிரி மனச்சோர்வோடு உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி தூங்கிறது பேட்டர்ன் மாறி இருக்கும். சாப்பிட்றது, தூங்கிறது, இதெல்லாம் மாறுதல் இருக்கும். தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க. ஸோ இது வந்து அந்த சடன் பிஹேவியரல் சேஞ்சோடு இதெல்லாம் வரும்பொழுது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக யார் இவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயந்தான். இவங்களை வந்து ஒரு கேர்டேக்கர் மாதிரி வைக்கிறாங்க. அதாவது எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க, ஒரு ஹெல்ப்பரை வச்சுட்டு போகிறோம், அந்த ஹெல்ப்பரே அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸ், சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்தும் இவங்களுக்கு இந்த அப்யூஸ்ன்றது ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. நம்ம சட்டத்தில் வந்து இதுக்கு ஒன்றும் பாதுகாப்பே இல்லையா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்னா இருக்குது. சட்டப்பிரிவு 506, 294 இந்த 2 பிரிவிலையும் வயதானவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது இந்த 2 சட்டப்பிரிவிலையும் கேசஸ் எடுக்க முடியும். யார் முதியோர் அப்படின்ற கேள்வி பிறக்கும் நமக்குள்ள. முதியோர்ன்றது வந்து நமக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே முதியோர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. யூஎஸை பொறுத்தவரையிலையும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க 65லேருந்து 74 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள யங் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 75லேருந்து 84 வரைக்கும் இருக்கிறவங்கள மிடில் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 85 வயசுக்கு மேலே ஆனவங்கள தான் ஓல்டு அப்படின்றாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா,
நமக்கு வந்து நிறைய மருத்துவ ரீதியாக ரொம்ப ரொம்ப முன்னேறிட்டோம். வயதானவங்கள்லாம் முன்ன மாதிரி அப்படியே இறந்து போகிறது கிடையாது. என்ன பிரச்சனைகளோ அதை தீர்க்கறதுக்கு மருத்துவத்தில் நிறைய வழிகள் பிறந்துட்டதுனால எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறாங்க. எல்லாருமே இருக்கோம். அதாவது நம்முடைய வயது வந்து ஏறி போச்சு. எவ்வளோ நாள் வேணால் வாழலாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சந்தேகம்தான். நமக்கு வந்து அதை சரிப்படுத்தி நம்மளை உயிர் வாழ வைக்க முடியுதே தவிர நம்ம முன்னே இருந்த குவாலிட்டியில் அப்படியே வாழ முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம வந்து கூட இருக்கிறவங்க மகன் மகள் எல்லாரையுமே வந்து இப்போ எல்லாரும் குற்றம் சொல்கிறோம். அதில் நிஜமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு குடும்பத்துலேயும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு காரணமாக நம்ம நிறைய காரணங்கள் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்துக்குலேயும் ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் வளர்ப்பு முறைன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எப்போவுமே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறது தான். வளர்ப்பு முறைன்றது வந்து சொல்லி வளர்க்குறது மட்டும் கிடையாது. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். பொதுவாக சொல்லுவாங்க எல்லா குழந்தைக்கும் அவங்க அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின்னு சொல்லுவாங்க. ஒரு மாயை மாதிரி அவங்கள பார்த்து அதிசயப்படுறதோடு நிற்கிற விஷயம் கிடையாது. ஆழ் மனதில் படியறது என்ன அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா எப்படி அவங்க அப்பா அம்மாக்களை நடத்துகிறாங்க அப்படின்றது அந்த குழந்தை மனசில் கட்டாயமாக பதியுது. அது நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் அது வயசாகி வரும் பொழுது அதெல்லாம் திருப்பியும் அவங்களுக்கு மனதுக்குள்ளே வரும். அவங்க நிச்சயமாக அப்பா அம்மா மாதிரி தான் நடந்துப்பாங்க அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். வேல்யூ சிஸ்டம் அடுத்தது. நீங்கள் வளர்க்கும் பொழுது வந்து நீங்கள் பணம்னு ஓடி அது பின்னாலேயே போயிட்டுருக்கிறத ஒரு குழந்தை பார்த்ததுன்னா நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி வரும்போது அதுவும் பணத்து பின்னால் தான் போகும். ஸோ அந்த மாதிரி நிலை வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா வயசானவங்க இன்றைக்கி நிறைய நாட்கள் வாழறதுனால வர ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி பார்க்கப்படுறது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து நிறைய குடும்பங்களில் பார்த்துட்டு நான் இதை சொல்கிறேன். ரொம்ப நாள் வாழும் பொழுது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கும் அப்போது வந்து ஒரு 50 எல்லாம் கிராஸ் பண்ணிடுறாங்க. மகனோ மகளோ 50 எல்லாம் கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்பா அம்மா வந்து 80 90ன்னு போகும்பொழுது இவங்க வந்து ஒரு கனவில் இருக்கிறாங்க. அந்த சொத்து நமக்கு தான் ஒரு கனவில் இருக்கிறாங்க. பட் இவங்க வயது அதிகமாக வாழும் பொழுது இவங்களுக்கு அந்த சொத்து உடனே கிடைக்கிறதில்ல. நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், வயசானவங்க வந்து சொத்தை மகனுக்கும் மகளுக்கோ எழுதிட்டா அடுத்த நிமிஷம் அவங்கள தெருவில் விட்டு போயிடுறாங்க அப்படின்லாம் படிக்கிறோம். ஸோ வயதானவர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக எழுதாமல் வச்சுருக்காங்க. அப்படி வச்சுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மகனுக்கும் மகளுக்கும் தனக்கு சொத்து வரல, நமக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, இனிமே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்பா அம்மா இன்னும் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கோபம் வந்துடுது அவங்களுக்கு. ஸோ அது வந்து வேறு விஷயங்களில் காட்டுறாங்க, சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, கொலை வரைக்கும் போகக்கூடியதாக ஆயிடுச்சு இன்றைக்கி. அப்படின்றது நீங்கள் அந்த வேல்யூவை வளர்க்கலை. நீங்கள் நல்ல வேல்யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. பணம் தான் வேல்யூ அப்படின்னு ஒரு நினைப்பு வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும். பணத்தை தாண்டி என்ன இருக்குது, என்ன அன்பு இருக்குது, என்ன எமோஷன் இருக்குது அப்படின்லாம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு உணர்த்தி இருந்தால் அது இப்படி வராது. எல்லாம் நல்ல வேல்யூஸ் தான் கொடுத்து வளர்த்தோம், எல்லாமே நல்லதாக நாங்களும் நடந்துக்கிட்டோம், அதையும் மீறி வருது அப்படின்னும்பொழுது தான் பெரிய சிக்கல் வருது. ஒரு வயசு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு டிமென்ஷியா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இதையும் நான் நிறைய குடும்பங்களில் பார்க்குறேன். அதாவது ஒருத்தருக்கு வந்து மாமனாரோ மாமியாரோ உயிரோடு இருக்கிறங்கும்போது வயசாகிடுச்சு, ரொம்ப கொஞ்சம் நடமாட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னும்போது இப்போது மருமகளோ மகளோ யாரோ ஒருத்தர் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, சாப்பிட வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மகனோ மகளோ திருப்பி வந்து சாப்பிட்டீங்களா அப்பா, சாப்பிட்டீங்களாம்மான்னு கேட்கும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, எனக்கு எங்கே போட்டாங்க, சாப்பாடே போடல, நான் பசியோடு இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இது வந்து அவங்க நம்பலைன்னா கூட இந்த போட்டவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டோமே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது. ஸோ இந்த புரிதல் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு கம்மியாக இருக்குது. இது வந்து அவங்க வேணும்னே செய்யலை, அவங்க மறந்து போகிறாங்க, நிஜமாலுமே மறந்து போகிறாங்க அப்படின்றது வந்து அந்த புரிதல் இல்லை. ஓல்டேஜில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது வந்து பொதுவாக ரொம்ப பேசப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்து வீடுகள் பார்த்திங்கன்னா வயசானவங்க வந்து ஆக்டிவாகவே இருந்துட்டாங்க. அவங்க கடைசியில் மறையிற வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு போயிடுவாங்க. மருத்துவத்தினால உயிரோடு இருக்கிறோமே தவிர அவ்வளோ குவாலிட்டியாக அவங்க லைஃப்பில் இல்லை. ஒன்று இருக்கிறவங்களுமே என்ன பண்ணுறோம், நம்மளுமே உனக்கு வயசாகி போச்சு உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிடுறோம்.
ஸோ அதனால் அவங்க வந்து எதுவுமே செய்யாமல் போகும் பொழுது அவங்க ஒரு 4 இடத்துக்கு போகிறதில்ல, 4 பேரை மீட் பண்ணுறதில்ல. அப்படியே ஒரு இடத்துல இருந்து 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 அவங்களுக்கு மழுங்கி தான் போயிடும், மூளையே மழுங்கி போயிடும். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ரொம்ப அடுத்து பார்க்குறோம் ஒருத்தரை, ரொம்ப கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க, நமக்கே தெரியுது, நம்மளாலே பொறுக்க முடியல அப்படின்னும் பொழுது இதுக்கு வந்து எப்படி சைல்டு ஹெல்ப்லைன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. 14567. இது ஃப்ரீ நம்பர் தான். இந்த ஃபோன் நம்பருக்கு பண்ணி அந்த வயதானவர்களே பேசலாம். இது அவங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன அப்படின்றது எல்லாமும் உங்களுக்கு அறிவுரைகளும் வழங்குவாங்க. இல்லை அதை மீறி ஒரு பெரிய உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு தாக்குதல், ஒரு ரொம்ப மனரீதியாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உதவுறது செய்வாங்க. ஸோ இந்த நம்பர் முக்கியமான ஒரு நம்பர். இதை குறித்து வச்சுக்கிட்டு இது வேணுன்றவங்க இதை உபயோகப்படுத்திங்க. ஸோ நாம் செய்யக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்னு இல்லை, நம்முடைய ஃப்ரெண்டுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு வயதானவர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடியது என்னென்னா பேசணும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் அவங்களுக்கு பேசுகிறதுக்கோ அவங்க நினைக்கிறத சொல்கிறதுக்கோ ஆள் இல்லைன்னும் பொழுது ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பொறுமையான லிஸ்னிங் பவர் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அவங்கக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்கணும். அவங்க பழைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லட்டும், பழைய நினைவுகளை சொல்லட்டும், ஏதோ ஒன்று சொல்லட்டும், அவங்கள பேச வைக்கணும். கொஞ்ச நேரம் அவங்கள பேச வச்சு நம்ம கேட்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்களுக்கு நீட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒன்று வாங்கணும், இல்லை ஒரு பணம் கட்டணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு நீட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம செய்து கொடுக்கலாம். சில பேர் வந்து வெறும் தனியாக கூட வாழறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம போய் நம்ம உதவலாம். அடுத்ததாக வந்து டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆன காலமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த செல்ஃபோனில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியல, கம்ப்யூட்டரில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றது தெரியல. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிப்போச்சு. பேடிஎம், கூகுள் பே அப்படி இப்படின்னு வருது. அதெல்லாம் ஒன்றுமே தெரியறதில்ல. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட்டாக நடக்கிற விஷயங்களை அவங்களுக்கு அப்டேட் பண்ணி வச்சா அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து சின்ன சின்ன விஷயங்களில் அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம். ஒரு ஃபாதர்ஸ் டே, இந்த மாதிரி எல்டர்ஸ் டே, ஏதோ ஒரு பண்டிகை அப்படின்னு எது வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறதோ, அவங்கள போய் ஒரு வாழ்த்து சொல்லி அவங்கக்கிட்டேருந்து வாழ்த்து பெறுறதோ, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் விட மெயினாக ஒரு சேஃபான ஒரு பிளேஸில் இருக்கோம், ஒரு செக்யூர்டான பிளேஸில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும் அவங்களுக்கு. நம்ம கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கோம், நம்ம என்ன ஹெல்ப்புனாலும் நம்ம வருவோம் அப்படின்ற ஒரு நினைப்பே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மிடில் ஏஜ்டு ஆர் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள விட நம்ம ஜாஸ்தியாக படிச்சிருக்கோம், அவங்கள விட நமக்கு டெக்னாலஜி தெரியும், அவங்கள விட நமக்கு நிறைய தெரியும்னு நினச்சிக்கிறோம். இல்லை, நமக்கு தெரியலாம் சில விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது நம்ம நம்பணும். ஸோ அவங்கள வந்து எந்த இடத்துல நமக்கு எப்படி ஒரு சின்ன அவங்க அனுபவத்துலேருந்து சொல்கிற ஒரு சின்ன விஷயம் நம்மளை எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து காப்பாற்றும் அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. ஸோ பெரியவங்களுடைய அவங்களுடைய அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. அதுக்காகவாவது அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நம்ம நடத்தணும். நம்மளால் ஆன வரைக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி அவங்களுக்கு பல விதமான உதவிகளை நீங்கள் செய்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது நான் இன்றைக்கி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவ்வளோ நேரம் இந்த ஸ்பீச் கேட்டதுக்கு நன்றி. மீண்டும் வேறு ஒரு ப்ரோக்ராம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.